ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது கோட் படத்தோட ரிவ்யூ மட்டும் கிடையாது நண்பர்களே. கோட் படத்துக்கு அப்புறமா விஜய் அவர்களோட அரசியல் பயணம், இந்த படத்தை தொடர்ந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு மேட்டரையும் இன்னைக்கு நம்ம கலந்துரையாடுவோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோட் படத்தை பார்த்துட்டு வெளில வந்த பல பேருக்கு தெரியும் விஜய் அவர்களோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு. ஏன்னா அந்த படத்துலேயே ஏகப்பட்ட ஹிண்ட்ஸ் அவர் கொடுத்துட்டாரு இல்லையா. ஸோ அதெல்லாம் என்ன மேட்ரு அப்படின்றதுக்கு முன்னாடி, அதாவது அந்த அரசியல் மேட்ரு என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி படம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பேசுவோம். அதாவது எல்லாருமே நேற்று நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை நேற்றே நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டேன். பார்த்ததுக்கு அப்புறம் ஏன்பா போடல இன்னைக்கு போட்டிருக்கிற ஒரு நாள் கழிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று இந்த படத்தை பார்த்துட்டு வெளில வந்தோடனே எனக்கு ஒரே குழப்பம். உண்மையாவே இந்த படம் நல்லா இருக்கா இல்லையா, இல்ல நம்மள குழப்பி விட்டாங்களா, ஏதோ ஒண்ணு செஞ்சு விட்டானுங்க, நம்மள மந்திரிச்சு விட்டா மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தேட்டரை விட்டு வெளில வந்து நின்னேன். ஏன்னா நம்ம ஒரு ஜென்ரலான ஒரு பப்ளிக் ஆடியன்ஸ், ஒரு பப்ளிக் ரிவ்யூ கொடுக்கறதா இருந்தா சத்தியமா நேற்று இந்த படத்தை பார்த்துட்டு வந்தோடனே ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருப்போம். ஆனா ஒரு ரிவ்யூவரா நான் உடனே ஒரு எமோஷனலான இன்டர்வியூவோ ஒரு எமோஷனலான ரிவ்யூவோ கொடுக்க முடியாது இல்லையா. அதனால அமர்ந்து நல்லா யோசிச்சு உண்மையாவே இந்த படம் வந்து நல்ல படமா இல்ல கிரிஞ்சி படமா அப்படின்றத பத்தி நம்ம சொல்லணும். சோ உனக்கு என்ன படத்தை பத்தி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். இருந்தாலும் சமீபத்துல ஒரு சில படங்கள் வெளியாகிறதுக்கு முன்னரே இந்த படம் வந்து கண்டிப்பா கிரிஞ்சா தான் அமைய போகுது அப்படின்ற மாதிரி சொன்னது எல்லாமே நடந்துருச்சு இல்லையா. அந்த வீடியோ பல பேர் பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் நான் கொடுக்குறேன், மறுபடியும் போய் பார்த்துடுவாங்க. அதனால அந்த ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த கோட் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பேசுவோம். இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு லென்த்தியான ரிவ்யூவா இருக்க போகுது. அதனால ஷார்டஸ்ட் ரிவ்யூ எதிர்பார்க்கறவங்க இந்த வீடியோ பாருங்க. ஏன் பார்த்தா என்ன ஆக போகுது. முதலாவதா இந்த படத்தோட கதையை பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் பேசுவோம். ஒரு மன ஆறுதலுங்க, தியேட்டர்ல போய் உட்கார்ந்தோன்னா ஒரு மன ஆறுதல். என்னன்னா, ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த கோட்டு படத்தோட கதை இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 ஹாலிவுட் படங்களை கம்பேர் பண்ணி நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் சத்தியமா அப்படிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா நான் கணிச்சதுல கிட்டத்தட்ட 70% ஓகேவா, இந்த கதை நான் கணிச்ச மாதிரி இருக்குது, நான் வீடியோல சொன்ன மாதிரி இருக்குது, பரவாயில்லையே நம்மளுக்கு கூட மேல கிட்னி வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு ஆறுதல். என்ன மேட்டர்னா, அதாவது நீங்க ஹாலிவுட் படங்களான சிவில் வார், மிஷன் இம்பாசிபிள், அதுக்கப்புறம் ஜேம்ஸ் பாண்டோட அத்தனை படங்கள், தமிழ்ல இந்த பக்கம் வந்தீங்கன்னா வால்டர் வெட்டிவேலு, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியனு. ஸோ இது எல்லாத்தையும் கலந்து செய்த ஒரு கலவை தாங்க இந்த படம். அதாவது இந்த படத்தோட ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா 3 படங்களோட ரெஃபரன்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்பா. ஏன்னா நான் கொஞ்சம் ஹாலிவுட் படங்கள்லாம் பார்ப்பேன். எக்ஸ்பெண்டபிள்ஸ் 3, அதுக்கப்புறம் வேற என்ன படம், மிஷன் இம்பாசிபிள் 5, அதுக்கப்புறம் வேற ஒரு படம் சொல்லலாமே, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 5. இது எல்லாத்தையும் சேர்ந்து கலக்கி வைத்த ஒரு ஓப்பனிங் சீன் சொல்லலாம். இந்த ஓப்பனிங் சீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு நடிகர் வந்து இந்த படத்தோட ஓப்பனிங்ல வராரு. ஸோ இந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு பெருந்தனமையா அந்த நடிகரோட ஓப்பனிங்கை காமிச்சிட்டு நீங்க வரீங்களே அப்படின்ற மாதிரி தேட்டரை பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தமா இருந்தது. தலைவனை மறுபடியும் ஆன் ஸ்கிரீன்ல, தலைவன் நான் யாரை சொல்றேன்னா அவங்க தளபதியை மட்டும் சொல்லல, வேற ஒரு தலைவனும் வராரு. ஸோ அதை வந்து படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். ஸோ தேட்டரில் போய் பாருங்க. ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் ஓப்பனிங் சீன்லேயே ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக அதை வந்து நம்ம பாராட்டணும். ஸோ கதைக்கிழமை எப்படின்னா, நான் ஏற்கனவே கம்பேர் பண்ண பார்த்தீங்களா ஹாலிவுட் படங்கள், அந்த மாதிரி இந்த ஒரு 4 பேர் கொண்ட ஒரு குழு, அதாவது விஜய், அதுக்கப்புறம் பிரபுதேவா அவர்கள், அதுக்கப்புறம் பிரசாந்த், அஜ்மல் அமீர், இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் ஆப்ரேஷன் பண்ற ஒரு சாட்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து ஸ்பை, அதாவது நாட்டில் நம்ம இந்தியாவையும் தாண்டி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் இவங்க ஒரு ஸ்பையா வந்து அணுகுவாங்க. ஆனால் வெளில வேலை பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு டிராவல் டூரிசம் போர்டில் வேலை பார்க்குற மாதிரி காமிச்சுப்பாங்க. இவங்களுக்குலாம் ஹெட் வந்து ஜெயராம். ஸோ இதுதான் மேட்ரு, இதுதான் கதை. இந்த 4 ஸ்பைக்குள்ள என்ன நடக்குது, இவங்க போயிட்டு சும்மா இல்லாம மைக் மோகனை போய் நோண்டி விட்டு மைக் மோகனை குடும்பத்தோட காலி பண்றேன்னு ட்ரெயினோட கொளுத்தி விட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் மைக் மோகன் நான் உயிரோட வரம்பாரு அப்படின்னு வெளில வந்து வேற ஒரு டக்கால்ட்டி வேலை ஒன்று பண்ணுவார் விஜய்க்கு. அதுக்கப்புறமா அந்த டக்கால்ட்டி வேலையில இருந்து விஜய் தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை. ஸோ இதுதான் ஒன்லைன். இது வந்து நான் சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்தெந்த ஹாலிவுட் படத்தோட எந்தெந்த தமிழ் படங்களோட நீங்க கம்பேர் பண்ணிக்கலான்னு. ஸோ இந்த படத்தோட கதையை வெங்கட் பிரபு அவர்கள் இது ஒரு ஸ்பை த்ரில்லர் ஜானர் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணோன்னே இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட்ல வெளியான அத்தனை ஸ்பை த்ரில்லர் படத்தையும் வீட்டில் உட்காந்து டிவிடியா வாங்கி போட்டு பார்த்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இந்த கோட்டு படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் மற்றும் அத்தனை ஜேம்ஸ் பாண்ட் படத்தோட சீனையும் கட் பண்ணி சேர்த்து வச்ச படம் தான் இந்த கோட்டு. ஏன்னா ஸ்பைன்னு சொல்லியாச்சு. இந்தியாவில் வந்து நீங்க அட்லீஸ்ட் இந்த ஃபேமிலி மேன் சீரீஸ், அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு படம் வந்தது, இந்த மீகா மண்ணு, இந்த மாதிரி படங்கள்ல வந்து இதெல்லாம் கூட ஸ்பை த்ரில்லர் தான். இதுல இருந்து சின்ன ரெஃபரன்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும். ஆனா நம்ம ஆளுங்க ஏகப்பட்ட பேர் ஹாலிவுட் படங்கள் பார்த்துட்டு இருக்காங்களே, அதுல இருந்து நிறைய சீனை நீங்க கட் பண்ணி போட்டனால அப்பட்டமா இது வந்து ஹாலிவுட் படத்துல இருக்கிற ரெஃபரன்ஸ் தான். உதாரணத்துக்கு எப்பவுமே இந்த ஹாலிவுட் ஸ்பை த்ரில்லர்லாம் பாத்தீங்கன்னா அந்த படத்துல வர வில்லன்கள் வந்து பிசிக்கலி ரொம்ப வீக்கா இருப்பாங்க, ஆனா மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. வில்லனை கூட மைக் மோகன் அந்த மாதிரி தேர்ந்தெடுத்துட்டு பாருங்க. இதுதான் ரெஃபரன்ஸ், அட்டர் காப்பி அடிக்கிறது. இருந்தாலும் இந்த கதை என்னதான் வந்து ஏற்கனவே கேள்விப்பட்ட கதையாக இருந்தாலும்
இந்த படத்துல ஏகப்பட்ட பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. அதுதான் வந்து இந்த படத்துல ரசிகர்களை கட்டி போட்டு உட்கார வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சமீபத்துல ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் நடிக்க ஆரம்பிச்ச இந்த என்னங்க படம், இந்த மாஸ்டர் படத்துக்கு அப்புறம் அவர் நடிச்சாரு பாருங்க, பீஸ்ட், அதுக்கப்புறம் வாரிசு, லியோ, இதெல்லாம் பார்த்து ரசிகர்கள் பயங்கரமா கொந்தளிப்புல இருந்தாங்க. அது தொடர்ந்து விஜய் வந்து இந்த மாதிரியே நடிச்சுன்னு இருந்தாருன்னா எப்படி பாக்குறது அவரோட படம்லாம்? ஏன்னா மாஸ்டர் ஓரளவுக்கு உருப்படியா இருந்தது இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் அவர் நடிச்ச படங்கள் எதுவுமே சரியா இல்லை. ஆனா இந்த கோட் வந்து அது எல்லாத்தையும் காப்பாத்திருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துல ஏகப்பட்ட பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. என்னன்னா 4 விஜய் வராரு, அந்த 4 விஜய்க்கு 3 கதாநாயகிகள், அதுக்கப்புறம் 10 வில்லன்கள். என்ன சொல்ற, ஒண்ணுமே புரியலன்னா 4 விஜய் இருக்கிறாருங்க. படம் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் 4 விஜய்ங்க படத்துல, அவ்வளவுதாங்க. ரெண்டாவது ஸ்பை த்ரில்லர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ இதையும் தாண்டி இந்த படத்துல என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட டெக்னிக்கல் திங் தான். படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல சிஜி வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கான படம், பயங்கர ஸ்ட்ராங்கான படம்னு சொல்லலாம். ஸோ அந்த 2 விஜய் வர சீன்ஸ் எல்லாம் வந்து ஒரு விஜய் எங்க இருக்காரு, ஒரு விஜய் வயசான மாதிரி இருக்கிறாரு. விஜயோட ஆக்டிங் வந்து வேற லெவல்ல இருக்குது. அதுல வந்து ஒரு விஜய் வந்து வயசான விஜய் வராரு பாத்தீங்களா, அவர் வந்து மேக்கப் வயசு தான் வந்து வயசான மேக்கப் போட்டாலும் அவர் நடிக்கிற அந்த நடிப்பு, அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ், அந்த குரல் எல்லாத்தையும் மாற்றி நல்லாவே பேசியிருக்கிறாரு. சூப்பரா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன பையன் விஜயா, டீனேஜ் விஜயா ஒருத்தர் வராரு. இது வந்து நம்ம எல்லாருமே சொல்லுவோம், இந்த ஏஐ, சிஜி, ஓஜி, ஐயோ சீக்கிரம் பத்தி வளர நிற்கிறேன் பார்த்தீங்களா, வாயிலடி அந்த பழைய மாற்றிய போறேன் விஜய், எங்கான விஜய். ஏதாவது நம்ம என்னதான் வந்து நம்ம சிஜி எல்லாம் யூஸ் பண்ணி, ஏஐ ஃபேஸ் ஆப் எல்லாம் யூஸ் பண்ணி விஜய் வந்து சின்ன பையன் மாதிரி முகரைய காமிச்சாலும் உடம்பு ஃபிட்டா இருக்கணும். உடம்பு ஃபிட்டா இருந்தா தான் சின்ன பையன் அப்படின்ற மாதிரி நம்புவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சின்ன வயசு விஜய் உடம்பும் ஃபிட்டா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த சின்ன வயசு பையனா ஒரு சைட்ல சில விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, பாடி லாங்குவேஜ், அதெல்லாம் பாத்தீங்கன்னா டீனேஜ் பையனே தூக்கி சாப்பிட்ற அளவு தான் இருக்குது. ஸோ உனக்குலாம் 50 வயசாக ஆகுது சொன்னா நம்பவே முடியல, பொய் சொல்லாதையா, நீ வந்து லைசன்ஸ்ல வந்து வயசு அதிகமாக கம்மின்னு சொல்லி டேட் ஆஃப் பர்த் அதிகமாக கொடுத்துட்டியா, ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி விஜய் ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தோணுது. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சமீப காலத்துல பாத்தீங்கன்னா நானும் படம் எடுக்கிற பாரு, 100 கோடி பட்ஜெட்ல எடுக்கிற பாரு, 500 கோடி பட்ஜெட்டை நான் தலையில சுமக்கிற பாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில இயக்குனர்கள் தமிழ்ல சுத்தி நிற்கிறானுங்க. இவங்களை போய் காஸ்டிங் பண்ணுடா ஒரு படத்துல அப்படின்னு சொன்னா ஹீரோவை மட்டும் தான் தமிழ்ல எடுக்கிறாங்க. மற்றபடி எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், வில்லன் முத கொண்டு ஆந்திராவில் எடுக்கிற பாரு, மலையாளத்தில் எடுக்கிற பாரு, ஹிந்தியில் எடுக்கிற பாருன்னு ஸ்டேட் டு ஸ்டேட் ஓடினுக்கிறானுங்க குதிரை ஓட்டின்னு. ஆனா வெங்கட் பிரபு அந்த ஒரு விஷயத்துல பாராட்டணும். ஏன்னா இந்த படத்துல முக்காவாசி இல்லைங்க, முழுக இவர் யூஸ் பண்ணது எல்லாமே சவுத் இந்தியன்றதோட தமிழ் நடிகர்கள் தான். அதாவது இந்த கேரக்டருக்கு நம்ம 80s 90sல நம்ம பார்த்து ரசித்த இந்த நடிகர்களை யூஸ் பண்ணாலே நம்ம ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். பட்ஜெட்டையும் வந்து நம்ம கரெக்டா சிஜிக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணனால தான் பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் அமீர், மைக் மோகனு, த்ரிஷான்ற பாருங்க, த்ரிஷா கேமியோல வராங்க. அதுக்கப்புறம் லைலா, வேற யாருங்க, ஸ்னேகா. ஸோ இவங்க எல்லாருமே தூக்கி போட்டுக்கிறாரு. பார்க்கறதுக்கு ஒரு 90s கிட்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த காலத்துல பார்த்த முகரக்கட்டைகள்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்கிரீன்ல வந்து கொஞ்சம் நல்லா ஒரு நல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் ரைட்டு. இந்த மீனாட்சி சௌத்ரி அப்படின்ற ஒரு நடிகை நடிச்சிருக்க, அதை மட்டும் அவர் எங்க இருந்து எடுத்துன்னு வந்தாரு, அதை சொல்லலையே நீ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு பாலிவுட் தெலுங்கு பொண்ணா இருக்கலாம். ஏன்னா அந்த பொண்ணை வந்து ரொம்ப கம்மி சம்பளத்துல தான் புக் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்றேன். ஏன்னா இந்த படத்துக்கு முன்னாடி அவங்க கமிட் ஆன ஒரு சில தெலுங்கு படங்கள்லாம் பெருசா போன மாதிரி தெரியல, இவங்களோட மூஞ்சம் வந்து பெருசா வெளில தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஆனா இந்த கோட் படத்துல இவங்க கமிட் ஆயிட்டாங்க அப்படின்னோடனே தமிழ்ல சிங்கப்பூர் சலூனு, தெலுங்குல பாத்தீங்கன்னா 4 படம், 2025 வரைக்கும் இவங்களோட படங்கள் லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. ஸோ அதனால இவங்களுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுக்குற பாரு அப்படின்னு சொல்லி சம்பளத்தை கம்மியா பேசி கூட வெங்கட் பிரபு அவர்கள் மீனாட்சி அவர்களை கூட்டு வந்திருக்கலாம். இவ்வளவு ஏங்க, தளபதி அவர்கள் கூட உங்களுக்கு 2 லிப்லாக் சீன் இருக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஜோதிகா மற்றும் த்ரிஷா கூட தான் ஒரு லிப்லாக் பண்ணிருக்காரு. அதோட நீங்க தாங்க அவங்களுக்குலாம் கூட ஒரே ஒரு லிப்லாக் தான், உங்களுக்கு 2 லிப்லாக் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி கூட கூட்டு வந்திருக்கலாம். என்னமோ ஏதோ கம்மி சம்பளத்துல இவங்களை கமிட் பண்ணிட்டாரு அப்படின்றது தான் புத்திசாலித்தனம். ஸோ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ்ஸா இந்த படத்துல எடுத்துக்கலாம். மற்றபடி நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட பிஜிஎம் எல்லாமே ஓகேங்க. இந்த படத்தை வந்து நீங்க ஒரு 3 மணி நேரம் ஓடுது, 3 மணி நேரம் நல்லாவே பார்க்கலாம். சரி, ஓகே, பார்க்கலாம், எல்லாம் ரைட்டு. இருந்தாலும் இந்த படத்துல நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. நான் எவ்வளவு பாசிட்டிவ் சொன்னனோ அவ்வளவு பிரச்சனைகளும் இருக்குது. அது என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட கதைக்களம் தான். ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தமிழ் சினிமால, இந்திய சினிமால, உலக சினிமாலே அடிச்சு துவைச்ச ஒரு சிம்பிளான, ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபேமிலி டிராமா, சைக்கோ த்ரில்லர், ஸ்பை த்ரில்லர், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த படத்தை உட்காந்து நீங்க பார்க்கும்போது நிறைய படத்தோட கதையோட இந்த படத்தை நீங்க ரிலேட் பண்ணுவீங்க. இந்த கதை அந்த கதை மாதிரி தானே இது அப்படின்ற மாதிரி. ஆனா பழைய கதை எடுத்தாலும் டெக்னிக்கலி வந்து நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வச்சு வெங்கட் பிரபு அவர்கள் பூசி மொழிகிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். இது மட்டும் இல்லாம அப்பனுக்கும் பையனுக்கும் ஒரு பிரச்சனை வருது. பையன் தான் வில்லங்க, அவ்வளவுதாங்க. அதாவது அந்த சின்ன வயசு விஜயா வரவர் தான் வில்ல.
இதுல வந்து எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பையனோட கேரக்டர், ஒரு வில்லனோட கேரக்டர் வந்து எப்படி இருக்கணும் ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும், இந்த வில்லன் ஜெயிக்கவே கூடாதுடா, என் தலைமை ஹீரோ தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸுக்கு ஒரு மைண்ட் செட் கொடுக்கணும் இல்லைங்களா. ஆனா இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, வில்லன் தோத்துறவே கூடாது, வில்லன் ஜெயிச்சே ஆகணும். யோ போயா காந்தி, நீ எப்படியோ கெட்டு போயா, உடியா சஞ்சய், அவனை காப்பாத்துடையா அப்படின்ற மாதிரி வில்லன் மேலதான் நம்மளுக்கு பரிதாபம் வருதே தவிர ஹீரோ மேல பரிதாபமே வரல. ஏன்னா அந்த அளவுக்கு கேரக்டர் டெஃபினிஷனை வந்து அவர் அவ்வளோ ஒரு மாதிரி குழப்பி விட்டு பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எதனால. ஏன்னா நம்ம சிம்பத்தி ஃபுல்லா வந்து பையன் விஜய், வில்லன் விஜய் மேலதான் போதே தவிர இவர் மேல பரிதாபமே வரல. இதனால அந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா அமையல. ரெண்டாவது மைக் மோகனையாச்சும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அமைச்சிருக்கலாம். வில்லன் கேரக்டர் பயங்கரமான சொதப்பல் தான். இருந்தாலும் ஒரு தளபதி விஜய், தளபதிக்கு தளபதியே போட்டி அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா இது மாசா இருக்கும். ஆனா as a ரிவ்யூவரா நிறைய படங்கள் பார்க்குற ஒரு ஆடியன்ஸ், காமன் ஆடியன்ஸா இருந்தா இந்த தப்பை நீங்க ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவீங்க. இவ்வளவு ஏங்க இந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது கூட என்னடா இப்படி முடிச்சிட்டீங்க, போடா இதெல்லாம் ஒரு கிளைமேக்ஸா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு யோசிக்க தோணுச்சு. ஏன்னா நம்மளோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த ரெண்டாவது தளபதி, பையன் தளபதி மேலதான், நம்மளோட இளைய தளபதி அப்படின்னு போடுவாங்க டைட்டில், அவர் மேலதான் வந்து நம்மளுக்கு கான்சென்ட்ரேஷன் இருந்தது. அதனால வில்லனை வந்து இவரை ஏன் போட்ட, வேற எவனையாவது போட்டுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அந்த அளவுக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் அந்த வில்லன் கேரக்டர்ல நம்மளுக்கு இருந்தது. ஏன்னா அவர் மேல வந்து ஒரு கோவம் வராம பரிதாபம் வந்தது, அவ்வளவுதான். மூணாவதா நான் சொல்ல போறது, இந்த படத்தோட கதையை இவர் எந்த படத்துல இருந்து சுட்டாருன்றதையும் தாண்டி உண்மையாவே விஜய் வாழ்க்கையில இருந்து தான் அந்த கதையை சுட்டிருக்காரோ அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய டவுட் வந்துருச்சுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, காந்தி அப்படின்றது ஆன் ஸ்கிரீன்ல பேரு, உண்மையாவே நீங்க விஜய்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஏத்த மாதிரி பையனோட பேரு சஞ்சய். கேரக்டர் பாருங்க, கேரக்டர் விஜயோட பையனோட பேரு சஞ்சய் அப்படின்ற மாதிரி தான் அந்த சின்ன வயசு விஜயோட பேரு. அதுக்கப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன சொல்றது, அப்பா அம்மாக்குள்ள சண்டை, அதுக்கப்புறம் அப்பா வேலை வேலை வேலைன்னு ஓடிடுறாரு, பையனுக்கும் அப்பாவுக்கும் பாண்டிங் கிடையாது, பையன் வந்து அப்பனுக்கு அகைன்ஸ்ட் ஆயிடுறான். ஸோ இது வந்து விஜய் அவர்களோட உண்மையான வாழ்க்கையில் நடக்கிற கதைங்க. இப்போ சமீபத்தில் வந்த கதை வெங்கட் பிரபு அவர்களே, என்ன இது கதையை அங்கங்கேயே எங்கெங்கேயோ எடுக்கிறேன்னு சொல்லி விஜய் அவர்கள் கிட்ட இருந்தே எடுத்து அவரை வச்சே நடிக்க வச்சு இந்த படத்தை ஹிட் வர கூட்டுனுக்கிறீங்க. இது விஜய்க்கு தெரியுமான்னு தெரியல, எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நாலாவது பாயிண்ட், இந்த படத்தோட கதை காலத்துல ஒரு பெரிய ஓட்டம் இருக்குது. என்ன ஓட்டம்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து வில்லனா காமிச்சிருக்கிற விஜய் வந்து உண்மையாவே தன்னோட பேரண்ட்ஸுக்கு நேர்மையான ஒரு ஆளு. ஆனா அவரை வில்லனா காமிச்சிட்டாங்க. ஆனா ஹீரோவா இருக்கிற விஜய் எப்படி தெரியுமா, எல்லா அட்டுழியுமா பண்ணுவாரு, குடும்பத்தை கவனிக்க மாட்டாரு, குழந்தைகளை கவனிக்க மாட்டாரு, எல்லாருமே வேலை வேலைன்னு ஓடுவாரு, வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சரகுலே வருவாரு. ஸோ இந்த மாதிரி எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கிறவரை ரொம்ப நல்லவராக காமிச்சிட்டு தன்னோட பேரண்ட்ஸுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிற விஜயை வில்லனா காமிச்சிட்டாங்க. அதனால நீங்க ஃபாலோ பண்றதா இருந்தா பையன் விஜயை ஃபாலோ பண்ணுங்க, அவரோட ஆக்டிவிட்டிஸை ஃபாலோ பண்ணாதீங்க, அவரோட நேர்மையை ஃபாலோ பண்ணுங்க, அப்பா அம்மா கிட்ட எப்படி இருக்காருன்னு. ஸோ இந்த மாதிரி இந்த படத்தை இன்னும் பலத்தை கூட்டும் விதமாக ஏகப்பட்ட கேமியோஸ் இருக்கு. ஓப்பனிங்ல வர நம்ம தலைவர் புரட்சி கலைஞரோட கேமியோ இருக்குது, த்ரிஷா அவர்கள் கேமியோ இருக்குது, எஸ்கே அவர்கள் கேமியோ இருக்குது, தோனி அவர்கள், லைலாவே கேமியோ தான் அதுல. ஸோ நடிகர் பட்டாளத்தை பக்காவா யூஸ் பண்ணிடுறாரு வெங்கட் பிரபு. அதனால அந்த படம் வந்து ஒரு 3 மணி நேரம் லென்த்தியா போனாலும் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது, ரொம்ப ஜாலியா இருக்கும். அதனால குடும்பத்தோட நீங்க எப்போ வேணாலும் அந்த படத்தை போய் பாருங்க. ஃபேன்ஸ் மத்தியில போய் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருக்கும். ஸோ ஒரு ஜாலியான ஒரு வீக்கெண்ட்ல நீங்க பார்க்க வேண்டிய படம் தான். ஆனா இப்போ இந்த படத்துக்கும் விஜய் அவர்களோட அரசியல் பயணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியால ஏகப்பட்ட பேர் வீடியோஸா போடுறாங்க. என்னன்னா, ஐயோ என் தளபதி கடைசி அந்த படம் நடிக்க போறாரு, தளபதி 69 கூட இன்னும் ஒரு கமிட் ஆகலையே, சினிமா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சா, ஐயோ என் தளபதியை நான் அந்த காலத்துல இருந்து பார்த்தேன்னு குமுறுனானுங்க. ஆனா எனக்கு அப்பவே தெரியும் தளபதி அவர்கள் சினிமாவை அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு போக மாட்டாரு. ஏன்னா அவருக்கு சினிமா தான் வந்து மெயின் சாய்ஸ், அரசியல்ன்றது அவருக்கு ஒரு சைட் சாய்ஸ் தான். ஏன் அரசியலுக்கு வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே நண்பர்களே, சினிமாவாகட்டும், நீங்க எந்த துறையாகட்டும், நீங்க எங்க இருந்தாலும், எந்த பிசினஸ் மேனா இருந்தாலும், நீங்க பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பல பேரால நெருக்கடி வரும். அந்த மாதிரி நெருக்கடியை நீங்க வந்து பணத்தை வச்சு ஓரளவுக்கு சமாளிக்கலாமே தவிர, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பணத்தை வச்சு கூட அந்த நெருக்கடியை சமாளிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு நெருக்கடியை கொடுக்குறவன் ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஆளா இருந்தான்னு வைங்களேன், பணத்தை வச்சிருந்தா கூட வேலைக்கு ஆகாது. ஏன்னா அவன் பவரை வச்சு உங்களை காலி பண்ண இருப்பான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன நினைப்பீங்க, நானும் அந்த பவருக்கு வந்தாதான் என்ன நான் காப்பாற்றிக்க முடியும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துல நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நீங்க பவர்ஃபுல்லான ஆளா மாறணும்னா நீங்க என்ன பண்ணணும், நம்ம வீட்டுல யாரையாவது ஒருத்தர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும், இல்ல நம்ம சொந்தக்கார பொண்ணுங்க யாராவது இருந்தா ஒரு போலீஸ்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இல்ல நம்ம வீட்டுல இருக்கிறவங்க வக்கீலுக்கு படிக்க வைக்கணும், இல்ல நம்ம பசங்களை IAS IPS ஆக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு அதிகாரம் படைத்த ஒரு நபரா நம்ம வீட்டுல யாரையாவது ஒருத்தர் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வருவீங்க. சோ இது வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்கும்போது, நிறைய பணம் இருந்தா என்ன நினைப்பீங்க, நான் அரசியலுக்கு வரேன், நான் ஒரு பதவியில உட்கார்றேன், அதுக்கப்புறம் என்னடா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பீங்க. சோ தளபதி விஜய் அவர்கள் அதுக்காக கூட அரசியலுக்கு வந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட கணிப்பு. இருந்தாலும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவீங்கப்பா, அரசியலுக்கு வந்துட்டா படத்துல எப்படி நடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் இருக்கு. நம்ம எம்ஜிஆர் அவர்களே எடுத்துக்கோங்க.
அவர் படம் நடிச்சிட்டு இருக்கும் போதுதான் 1953 டிஎம்கேல ஜாயின் பண்ணாரு. 1962 எம்எல்ஏ ஆனாரு. 1979 முதலமைச்சராகவே ஆயிட்டாருங்க. ஆனா ஒரு முதலமைச்சரான அந்த நேரத்திலேயே நல்ல நேரம், உரிமை குரல், நினைத்ததை முடிப்பவன், உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு கிட்டத்தட்ட 1978 வரைக்கும் படம் நடிச்சுட்டே இருந்தாரு. அவர் கடைசியா நடித்த படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் தான். சோ எம்ஜிஆர் அவர்களை சொல்லிட்டு நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த சொல்லலாம் எப்படிங்க. 2005வது வருஷம் அவரோட பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணாரு. 2006வது வருஷம் எம்எல்ஏ ஆனாரு. 2011வது வருஷமும் தொடர்ந்து 29 சீட்ஸ் ஜெயிச்சு எம்எல்ஏ செகண்ட் டைம் கண்டினியூ ஆனாருங்க. அந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் சினிமா விட்டு போல. அந்த காலகட்டத்தில் தான் சுதேசி, பேரரசு, தர்மபுரி, அரசாங்கம், மரியாதை, எங்கள் ஆசான், விருதகிரின்னு லைனா படம் நடிச்சிட்டு இருந்தாரு. கடைசியா சகாப்தம்ல கேமியோ பண்ணிட்டு, கோட்லயும் ஒரு சின்ன கேமியோ பண்ணிட்டு நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அதனால சினிமாவுக்கும் அரசியலுக்கும் பெரிய சம்பந்தம் எதுவுமே கிடையாதுங்க. சினிமான்றது அவரோட தொழில், அரசியல்ன்றது அவர் பண்ண போற சர்வீஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் வராரு. கொஞ்சம் நான் கேப் எடுப்பேங்க, ஏன்னா நான் அரசியல் புரிதல் வரதுக்கு கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்றதுனால தான் சொல்லியிருப்பாரே தவிர அவர் அரசியலுக்காக சினிமாவை விட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதுக்கு இது ஒரு காரணமாக இருந்தாலும், இன்னொரு காரணத்தை கோட்டு படத்தோட கிளைமேக்ஸ்ல சொல்லிட்டாரு. அது என்னன்னா, இந்த கோட்டு படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் படம் ஃபுல்லா வந்துட்டு இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல கொடுத்தாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். அதாவது எழுந்து போறதுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயத்த ஒரு விஜய் சொல்லுவாரு. என்னன்னா, நான் போகணுன்றத நான் தான் முடிவு பண்ணணும், அதனால நான் இன்னும் முடிவே பண்ணல, நீங்க எதுவும் முடிவு பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த படத்தோட சீக்குவலுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விஜய் அவர்களே கொடுத்துட்டு போயிட்டாரு. பொதுவாக வெங்கட் பிரபுவோட படங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், எதுவுமே பார்த்தீங்கன்னா 100% முடியாது. ஒரு சீக்குவல் டச்சோட தான் அவரோட படங்கள் எல்லாமே முடியும். அதில் பாசிபிலிட்டியாக அவர் பண்ண சீக்குவல் சென்னை 6,28,000. மங்காத்தா கூட ஒரு பிளான்ல வச்சிருந்தாரு. ஆனால் அஜித் அவர்கள் மங்காத்தாக்கு ஓகே சொன்னா, மங்காத்தாவோட சீக்குவல் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனா மங்காத்தால கூட அஜித் அவர்கள் நான் சீக்குவல் பண்ண போறேன்லாம் முடிய மாட்டாரு, வெங்கட் பிரபு கேம் அப்படின்ற மாதிரி தான் முடியும். ஆனா இதுல சீக்குவலுக்கு பேரும் வச்சு, படத்துக்கு டைட்டிலும் வச்சு, கேரக்டர் நேமையும் வச்சு சீக்குவலுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் சூப்பராக இருக்கிற அந்த சீக்குவல் எல்லாம் கண்டிப்பாக அந்த சீக்குவல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சீக்குவல் விஜய் அவர்கள் நடிப்பாரு. அப்படி நடிக்கிறதா இருந்தா சினிமா விட்டு எப்படி போவார் அரசியலுக்கு முழுசா? ஸோ அரசியலை சர்வீஸா பார்ப்பாரு, சினிமா செலவுக்கு பார்ப்பாரு, அவ்வளவுதான். ஸோ இந்த புரிதல் இருந்தாலே நம்ம குய்யோமையோன்னு கத்த மாட்டோம் சோசியல் மீடியால. அதனால கோட்டு படத்தை கண்டிப்பா நீங்க குடும்பத்தோட ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான், ஜாலியான படங்கள். வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன், கோ அண்ட் வாட்ச் கோட் அண்ட் என்ஜாய் த ஷோ. தேங்க்யூ.